சீமானை அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லி ஒரு பொது வெளியில் ஒரு செய்தியை சொல்றீங்கல்ல, அந்த செய்தியின் தரத்திலிருந்து உங்களுடைய தரம் வெளிப்படுதுன்னு நான் சொல்றேன். இப்படி கூட சொல்லுவோம், ராமசாமி பேசவே இல்லைப்பா, சீமான் அவதூறா அசிங்கமா பேசுறாங்க அப்படின்னு சொல்றோம். இன்றைக்கு ஒரு போஸ்டர் அங்கங்க ஒட்டப்பட்டிருக்கு, பார்த்தீங்களா? பார்த்தோம். என்ன ஒட்டுறான்? சினிமா நடிகை சீரழித்து ஆச்சரியக்குரியா 7 முறை கருக்கலைப்பு செய்த காமவெறியன் சீமானை தரம் தாழ்ந்த அரசியல் செய்யாது திராவிட பெரியார் கழகம். ஏண்டா, உண்மையிலே ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பிறந்திருந்தா பெரியார் பேசல சீமான் பேசிட்டான்னு சொல்றல, அதை விட கேவலம் இது. இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசிய அந்த விவகாரம் தொடர்ந்து சர்ச்சையா போயிட்டு இருக்கு. சீமான் பேசுனதுக்கு ஆதாரம் இருக்கா, இல்ல சீமான் அத்துமீறி பேசிட்டாரா அப்படின்ற கேள்வி எல்லாரும் மத்தியிலும் எழுதிட்டு இருக்கு. உங்களுடைய முதல் கட்ட பார்வையை இப்படி கூட சொல்லும், ராமசாமி பேசவே இல்லைப்பா, சீமான் அவதூறா அசிங்கமா பேசுறாருப்பா அப்படின்னு சொல்றோம். இன்றைக்கு ஒரு போஸ்டர் அங்கங்க ஒட்டப்பட்டிருக்கு, பார்த்தீங்களா? பார்த்தேன். நல்ல வேலை சீமான் ஜட்டியோட இல்லை. அப்படி ஜட்டியோட இருந்தாருன்னா அந்த படத்தையும் போட்டு இந்த மாதிரி பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க அப்படின்னு என்ன ஒட்டுறான்? சினிமா நடிகை சீரழித்து ஆச்சரியக்குரியா. சரி, அவ்வளோ ஆச்சரியமா உங்களுக்கு? சரி, 7 முறை கருக்கலைப்பு செய்த காமவெறியன் சீமானை தரம் தாழ்ந்த அரசியல் செய்யாது பெரியார் திராவிட பெரியார் கழகம். இதில் ஒரு படத்தை வேற போட்டு வச்சுக்கிறானோ அவர் அந்த சட்டை இல்லாமல். ஏண்டா, இதெல்லாம் உண்மையிலே ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பிறந்திருந்தா சீமான் பேசல பெரியார் பேசல சீமான் பேசிட்டான்னு சொல்றல, அதை விட கேவலம் இது. ஒரு பொது வெளியில அவங்க எதிர்ப்புணர்வை தெரிவிக்கிறாங்க. இப்படியா? நடிகைக்கு 7 முறை கற்பழிச்சா அப்புறம் நியாயப்படுத்தல, அவங்க எதிர்ப்புணர்வு அவங்க ஏதோ ஒரு வகையில தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு தெரிவிக்கும். சரி, இந்த நம்ம காஞ்சிபுரத்துல ஏதோ ஒரு மன்றமா அங்க ஏதோ ஒன்று தங்கி இருந்தது, அதுக்கு எத்தனை முறை கருக்களுக்கு செஞ்சீங்க நீங்கெல்லாம் திராவிடர்கள்லாம் சேர்ந்து அப்படின்னு இப்ப நாம் தமிழ்ல இருந்து யாராவது கேட்கறான்னு வச்சுங்க. ஏடா, இதை பார்க்கறதா எங்களுக்கு வேலையா? எவன் எங்க போன, எவன் எத்தனை முறை கற்பழிச்சிங்க, எதை கற்பத்தை கலைச்சிங்க, எவன் பிறந்த குழந்தைய கொன்னீங்க, இதெல்லாம் பார்க்கறதா எங்களுக்கு வேலையா? அப்போ இது அநாகரிகத்தின் உச்சம் இல்லையா சார்? சீமான் பேசி தப்பா கூட இருக்கட்டும் சார், அந்த பெரியார் அந்த மாதிரி பேசவே இல்லைன்னு கூட இருக்கட்டும், ராமசாமி பேசலன்னு கூட இருக்கட்டும், அப்போ அதை பேசலன்னு நீ நிரூபணம் பண்ணணும். அதானே அழகு. ஒரு பொது வழியில ஒரு ஆண்மகனின் ஒரு திறந்த உடலை போட்டு இவர் அதை பண்ணாரு இதை பண்ணாரு அப்படிங்கிறது. இப்போ உங்க நாகரிகம் என்ன? ஸ்டூடெண்டே எப்படின்னா அப்புறம் உங்க வாத்தியார் எப்படி இருந்திருப்பாரு? இப்படி தானே இருந்திருப்பாரு. இல்ல, அவங்க ஆதாரம் கேட்டு சீமான் கிட்ட போறாங்க. அவர் என்ன சொல்ற, ஆதாரத்தை நீங்க வச்சுக்கிட்டு என்கிட்ட ஆதாரத்தை கேக்குறீங்கன்னு சொல்றப்பதானே அவங்க இந்த மாதிரியான போராட்டங்கள்ல. இதான் ஆதாரமா? சரிங்க, ஆதாரத்தை கேட்டீங்க, ஆதாரம் உங்ககிட்ட இருக்குதுன்னாரு, உங்ககிட்ட இருக்கிற ஆதாரம் இதுதானா? ஏங்க, அந்த அந்த குற்றச்சாட்டில் உள்ளான பொண்ணு கூட சொல்லியங்க என்ன 7 முறைன்னு. ஏன்னா ஊர்ல எவ்வளோலாம் கர்ப்பம் கழிக்கிறான்னு பார்த்துட்டு நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் ஆளை போட்டு வாட்ச் பண்றீங்களா? என்னது இது? இவன் எப்படி 6 முறை 6 முறை 7 முறை கர்ப்பம் கழிச்சவ கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எண்ணமா உங்களுக்கு? எப்படி இது சார்? நீங்க சீமானை அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லி ஒரு பொது வெளியில் ஒரு செய்தியை சொல்றீங்கல்ல, அந்த செய்தியின் தரத்திலிருந்து உங்களுடைய தரம் வெளிப்படுதுன்னு நான் சொல்றேன். ஏன் இதை பேசுகின்ற நிலை வருதுன்னா, திரும்ப திரும்ப கொண்டாந்து அப்படியே இதை ப்ரொஜெக்ட் பண்றானுல்ல, நீங்க இன்னைக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு அவர் தான் காரணம், அவர் தான் காரணம்னு, அவர் காரணம் அப்படின்னு நீ பேச ஆரம்பிக்கிறாங்க கோபத்துல. இல்லைன்னா ராமசாமியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இங்க தமிழகத்துக்கு இருக்காதுங்க. ஏங்க, அப்பா அம்மா அண்ணா யூனிவர்சிட்டி பத்தி பேசுகிறான், யார் இருந்து சார்? இந்த இப்போ கூட கார்ல வரும்போது ஒரு கருப்பு பனியன் பொண்ணு ஒரு 10-15 பேரை பார்த்தேன். யார் இந்த சார் அப்படின்னு ஒரு பனியன்ல கருப்பு பனியன்ல பின்னாடி போட்டுருக்கு. அப்படிலாம் நம்ம இங்க நாட்டுல பிரச்சனை ஓடிக்குது. இந்த நேரத்துல அதை திசை திருப்புவதற்கு கூட்டத்தை போடுறான். கூட்டத்தை போனா சீமான் எரிச்சல் ஆவாருன்னு தெரியும், டென்ஷன் ஆனா இயல்பா பேசிடுவாருன்னு தெரியும். பேசினோம்னா அதை வச்சு பிரச்சனையை திசை திருப்பலாம்.